இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுகின்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் எலியா என்கிற தேவ மனிதனை குறித்து நம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த எலியா என்கிற தேவ மனிதன் ஆகாபை பார்த்து சொல்கிறார், என் வாக்கின்படி அன்றி இந்த தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலினுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டாரு. 3 வருஷம் மழை கிடையாது. 3 வருஷம் மழை கிடையாது. 3 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் சொல்றேன், இப்ப ஆகாபை போய் காண்டிப்பா, தேசத்துல மழையை கட்டளையிட போறேன். ஆகாபை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாரையும் கர்மேல் மலைக்கு கூட்டிட்டு வா, பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் கர்மேல் மலைக்கு கூட்டிட்டு வா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கர்மேல் மலைக்கு கூட்டிட்டு வர்றாங்க. 2 காளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவன் சொல்ற, நீ நிறைய பேர் இருக்கப்பா, நீ ஒரு காளை தெரிந்து கொள்ளுப்பா. ஒரு கண்டிஷன், காளைக்கு நெருப்பு நீ போடப்படாது, வானத்திலிருந்து அக்னி இறங்கணும். ஓகே, நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை. ஓகே, அக்னி வானத்திலிருந்து இறங்கிட்டோம். இவங்க காளையை தெரிந்து கொள்ளுகிறார்கள். பாகாலின் தீர்க்கதரிசி காலை இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு உத்தரவு கொடுங்கிறாங்க. எந்த உத்தரவும் இல்லை. எலியா தீர்க்கதரிசியா இருக்கிற, கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கிற எலியா என்கிற தேவ மனிதர் அந்திபலி செலுத்துவ நேரத்தில் சாயங்காலத்தில் வருகிறார் வந்து சொல்கிறார், இனிமேல் என்னுடைய நேரம், இனிமேல் கர்த்தருடைய நேரம், நான் ஒருவன் தான் இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நேராக துர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை இவர் கர்மேல் மலைகளை செப்பனிடுகிறார். வாய்க்கால் வெட்ட சொல்லுகிறார். தண்ணீர் வாய்க்கால் முழுவதும் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். தண்ணீர் நிரப்பப்படுகிறது. பலிக்கான காளையை சந்த சந்தாய் வெட்டி வைக்கிறார்கள். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அவ்வளவுதான். அடுத்த வினாடி வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது என்று சொல்லி, என்னுடைய பரிசுத்த வேதாகமும், உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும் பொய் உரையாத, பொய் சொல்லாத, இதுவரைக்கும் எந்த பொய்யும் சொல்லாத பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது என்று சொல்லி, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிக்கிறது. பலியை மட்டுமல்ல, கல்லை பட்சிக்கிறது, மண்ணை பட்சிக்கிறது, தண்ணீரை பட்சிக்கிறது. எங்க உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்காங்க? அக்னி எரியும் போது தண்ணி ஊத்துனா ஃபயர் அடைஞ்சிருங்க, உலக நடைமுறைதான். ஆனால் கர்த்தரிடத்தில் இறங்கின அக்னி தண்ணீரை நக்கி போட்டது என்று சொல்லி பைபிள் சொல்லுது. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அந்த கல் ஒண்ணில்லாம போயிற்று, தண்ணி ஒண்ணில்லாம போயிற்று. அடுத்த வினாடி எலியா சொல்கிறார், வேலைக்காரனை பார்த்து, நீ போய் பாரு, கடற்கரையில் நோக்கி பார், கடற்கரையிலிருந்து உள்ளங்கையில் ஒரு மேகம் எழும்புகிறது, உள்ளங்கையில் ஒரு மேகம் எழும்புகிறது. அவாக பார்த்து சொல்றாரு, எப்பா புறப்படு, ரதத்தை பூட்டி புறப்படு, பெருமலையின் இரைச்சல் கேட்கிறது, நீ புறப்பட்டு போ. பெருமலையின் இரைச்சல் கேட்கிறது, உள்ளங்கையின் மேகம் எழும்புகிறது. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பிரச்சனையா? உள்ளங்கையின் மேகம் எழும்பி விட்டது. இனிமேல் உங்கள் நாட்டில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். தேசத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. அதற்கு உள்ளங்கையின் மேகம் எழும்பி விட்டது. எழுப்புதல் வரப்போகிறது நம்முடைய தேசத்திலே. கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே கொடுக்க போகிறார். ஒரு பெரிய எழுப்புதலின் மழை நம்முடைய தேசத்திலே பற்றி எரிய போகிறது. அதற்கு உள்ளங்கையின் மேகம் நம்முடைய தேசத்திலே எழும்பி விட்டது. ஆவியானவர் தம்முடைய வல்லமையை அனுப்ப போகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய போகிறது. அதற்கு இந்த ஆண்டிலே உள்ளங்கையின் மேகம் எழும்பி விட்டது. அதை விசுவாசிச்சீங்கன்னா, அதை நம்பினீங்கன்னா, தேசத்தில் எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த எழுப்புதலின் அக்கினி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். இந்த ஆண்டு தேசத்திலே மாபெரும் எழுப்புதல் கடந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் அந்த எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கும், பற்றி எரியும். நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள், நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அசைய பண்ண போகிற ஆண்டு. அந்த அசைவை நீங்கள் பார்ப்பீர்கள், குடும்பத்திலே பார்ப்பீர்கள், தேசத்திலே பார்ப்பீர்கள். உள்ளங்கையின் மேகம் எழும்பி விட்டது. அந்த கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள்.
உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்கையின் மேகம் எழும்பி விட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதல் தீவிரமாய் கடந்து போகிற ஒரு எழுப்புதல், அதிதீவிரமாய் கடந்து போகிற ஒரு உள்ளங்கையின் மேகம் எங்கள் தேசத்தில் எழும்பி விட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உம்முடைய கரத்திலும் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு உள்ளங்கையின் மேகம் எழும்பி விட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். அதிசயத்தை செய்வீராக. பாடுகள் மறையட்டும், பிரச்சனைகள் மறையட்டும், போராட்டங்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தில். சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக நான் ஜெபிக்கிறேன். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகள் மறைவதாக. எலும்புகளிலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எலும்புகளில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். சுரேஷ், சகோதரன் சுரேஷ், கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய எலும்புகளிலே இறங்குகிறது. உங்களுடைய எலும்பு பகுதியிலே, உங்களுடைய மூட்டு பகுதிகளிலே 12 வருடமாய் உங்களுடைய மூட்டு பகுதியிலே ஒரு வலி இருக்கிறது. பல மருத்துவரை சந்தித்து விட்டீர்கள், பல மருத்துவரை பார்த்து விட்டீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் கால்களிலே, முட்டு பகுதியிலே இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சகோதரன் சுரேஷ். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மார்கரெட், கர்த்தருடைய வல்லமையான கரங்கள் மீது இறங்குகிறது. மார்கரெட், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய தலையில் பகுதியிலே 7 வருடமாக உங்களுடைய தலை பகுதியில் ஒரு பிரச்சனை, தாங்க முடியாத தலைவலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மார்கரெட், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ எலிசபெத், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மீது இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான கரம் உங்கள் மீது இறங்குகிறது. எலிசபெத், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அதில் அந்த நரம்புகளிலே ஏற்படுகிற ஒரு வலி, அது உங்களுடைய கைகளிலே பரவி உங்களுடைய தோள்பட்டை வழியாக கடந்து வந்து உங்களுடைய பாதங்களுக்கு நேராக அது கடந்து போகிறது. எத்தனையோ சிகிச்சைகள் எடுத்து விட்டீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிற சிஸ்டர் எலிசபெத், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக் கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். அம்பரோஸ், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய கண்கள் பகுதியிலே விழுகிறது. கர்த்தர் உங்களுடைய 3 வருடமாய் உங்களுடைய கண்களில் ஏற்படுகிற ஊசி போல குத்துகிற ஒரு அனுபவம் இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆவியானவரே, நீர் கிரியை செய்து விட்டபடியால் ஸ்தோத்திரம். இந்த மகிமை நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய வல்லமையான கரம் கிரியை செய்யட்டும். நம்முடைய மகத்துவமான கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை